நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம் ஐயா. கைலாஷ் ஐயா ஏதோ இதுல ட்ரைனிங்ல இருக்கிற கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிடுங்கம்மான்னு சொன்னாங்க ஐயா. நான் ரெக்கார்ட் சரிங்க. பண்ணிடுறேன் ஐயா. சரிங்க ஐயா. இந்த சிவபோகசாரம் முழுக்கமே ஆ, நாம் எவ்வாறு வாழ வேண்டும்னு ஒவ்வொன்றுக்கும் தெளிவா 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 விடை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல்களை கொண்டது. ஆக இங்கே ஃபர்ஸ்ட் குருவின் தன்மை, குரு எதை உபதேசிப்பார் என்பதை தெளிவா நமச்சிவாய வாழ்க. குரு சொன்னதுல மிக தெளிவானது, மிக்க அன்போடு எல்லார்கிட்டையும் இருக்கணும். அந்த அன்பு உங்களுக்கோ அவர்களுக்கோ துன்பம் தரக்கூடிய அன்பாக இருக்கக்கூடாது. அவருடைய துன்பங்களை நீக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அன்பை உடையவருக்கு இறைவன் ஓடி அருள்வார் அப்படின்னு அங்க சொல்றாங்க. சரி, இந்த இறைவன் சிவம் நமச்சிவாய வாழ்க. இந்த சிவம் எப்படி இருக்கும்? உருவை, அருவை, ஒளியை, வெளியை, இருளை சிவம் என்று இராதே. ஒரு உருவத்தில் சிவம் இருக்கிறதா என்றால் அங்கே ஒரு கேள்வி, சிவம் இது சிவமா என்று. அருவை கண்ணுக்கு தெரியாத ஒன்றாக சிவருமான் இருக்கின்றார் என்றால் கண்ணுக்கு தெரியாததை எவ்வாறு நம்புவது? ஆக அங்கே முதல் பாடல சொல்லுவார், அருவமும் உருவமும் இல்லாத ஒன்று அப்படின்னாரு. இந்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா, மிக தெளிவாக அருவை, உருவை, ஒளியை, வெளியை, இருளை சிவம் என்று இராதே. மருளை பிரிந்து அறிவிற்கண்டதனை விண்ணமர இயங்கும் செறிந்த பொருள் தானே சிவம். சிவம்ங்கிறது என்னன்னு மிக தெளிவா சொல்றார். கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படிங்கிறாங்க, இல்ல இந்த உருவம் தான் சிவம்ங்கிறாங்க, இல்ல ஒளி வடிவமா சிவம் இருக்காருங்கிறாங்க, காற்றாக சிவம் இருக்கார் அப்படிங்கிறார், இருளில் சாமி நடனம் ஆடுகிறார் என்கிறார். ஆக இந்த உரு சிவமா என்றால் நாம் காணக்கூடிய உருவங்கள் எல்லாம் உருவகப்படுத்தப்பட்டவை. உருவகம்னா இது இப்படி இது ஒரு தண்ணி, இது ஒரு பாட்டில், இந்த பாட்டில்னா இது இப்படி இப்படி ஒரு லட்சணத்தோட இருக்கும் அப்படி. ஆக உருவம் என்றால் இறைவன் ஜடாமுடி, திருநீரு, அப்படி ஒரு இப்படி இப்படி இருந்தால் இது சிவம் என்று உருவகப்படுத்தப்பட்ட திருமேனி. நெற்றில் திருமண், நிறைய நகை, அப்படி இப்படி இருந்தா அவர் திருமால். மொட்டை, கோமணம், கையில ஒரு தண்டு இருந்தா இது முருகன். இப்படி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு குறியீடு. ஆக இவையெல்லாம் உருவகப்படுத்த உனக்கு வேதத்தில் சொல்லுவாங்க, ரிக்ல இறைவன் உருவமும் அருவமற்ற ஒரு மிகப்பெரிய காணுதற்கு முடியாத ஒரு மிகப்பெரிய வடிவானவர். அவரை நீ காண வேண்டுமானால் எந்த உருவத்தில் உனக்கு இறைவனை பிடிக்கிறதோ அந்த உருவத்தை கடவுளாக நினைத்துக்கொள். அதனிடம் உன்னுடைய குறைகளை கூறு, அது அதை சரி செய்யும். ஆனால் அந்த உருவம் சரி செய்கிறதா என்றால் கிடையாது. அதனுள் இருப்பதாக நீ நினைத்து கொண்டிருக்கின்ற பிரபஞ்ச பேராற்றல் அதனுள்ளும் இருப்பதால் அருள் செய்கிறது. ஆக
உருவம் சிவமா? சிவம் இல்லை. அருவம் சிவமா? கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு, அது சிவமா? அது சிவம்னு இருக்கக்கூடாது. ஒளி ஒளி வடிவாக சிவன் இருக்கிறார் அப்படின்னா அப்படியும் சிவம் இல்லை. ஏன்னா இந்த உருவம் சிவம் என்றால் அது அந்த உருவத்துக்குள் அவ்வளவுதான். ஒரு சின்ன உருவத்துல எங்க வீட்டுல ஒரு கைப்பிடி அளவு சிவலிங்கம் வச்சிருக்கேன்னா இதுதான் சிவம், இந்த உருவம் தான் சிவன் அப்படின்னா வெளியே பெருசா நடனம் ஆடிட்டு இருக்கிறது யாரு? அந்த உருவம் சிவம்னா? ஆக அளவற்ற அளப்பெருந்தன்மை வளப்பெருந்தன்மை அவ்வளோ பெரிய பெரிய அண்டம் கடந்த பொருள், அளவில்லாத ஒரு ஆனந்த வெள்ளப்பொருள், அவ்வளோ பெருசு ஒண்ணு சின்னதுல வச்சு வழிபடுறது நம்முடைய திருப்திக்கு இறைவன் எளிமையாக இருக்கிறார். ஆக அந்த உருவை சிவம் என்று இராதே, அது சிவம் கிடையாது, சிவனை போன்றது, சிவத்தை நினைவு கூட்டக்கூடிய ஒரு உருவம். அருவை அதுக்கு உருவமே கிடையாதுப்பா சிவனுக்கு அப்படின்னா அது சிவம் அப்படின்னா அப்படி இல்லை. ஒரு நிமிஷம் லைன்லயா இருங்க. ஏதாச்சும் காங்கல ஐயா நிறுத்திட்டாங்களோ? நிமிஷம் வரேன்னு சொன்னாருங்க ஐயா. சொல்லுங்க. ஒரு நிமிஷம் வரேன்னு சொன்னாருங்க ஐயா, வருவாரு. சரிக்குவா சரிக்குவா, நன்றி. சொன்னாரு ஐயா, வரேன்னு சொன்னாருங்க. நான் அதை கவனிக்கல சொன்னதை பார்க்கல. சரிங்க சரி ஐயா. நமச்சிவாய வாழ்க. அனைவருக்கும் வாழ்க ஐயா. யாராவது ஏதாவது சொல்லுங்களேன், பேசுங்களேன், ஏதாவது உங்க கருத்துக்கள் ஏதாவது சொல்லுங்களேன், கேட்போம். ஐயா நீங்களே சொல்லுங்க ராஜண்ணா. ஐயோ, நாங்களே எத்தனை தடவை தான் சொல்றது? நீ உங்களுக்கு தெரிஞ்சது இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சது ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். நீங்க புதுசா தானே வந்துக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு? புதுசா வந்துருங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுமாண்ணா? என்னன்னா நீங்க இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறது நீங்க பகிர்ந்துக்கலாம். அதுல உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் இருந்தாக்கா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க எப்படி இன்னும் எல்கேஜிலயே 1வது 2வது படிச்சுக்கினே இருந்தா எப்போ முன்னேறது? இன்னும் முன்னேற ரொம்ப நாள் வேணும். நானும் அதுதான் சொல்றது. இன்னும் எவ்வளவு நாள் இருந்தா இந்த மாதிரி ஏதாவது உங்க கருத்துக்கள் ஏதாவது சொல்லுங்க. இவ்வளவு நாள் எத்தனை நாள் பூஜை பண்ணிருக்கிறீங்க? இப்ப ஐயா எவ்வளவு நாள் கிளாஸ் எடுத்திருக்காரு? இத பத்தி ஏதாவது இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது, எனக்கு உங்களுக்கு அனுபவம், உங்களுக்கும் ஒருத்தருக்கும் ஒரு அனுபவம் ஆயிருக்கும். அந்த அனுபவத்தை நீங்க எனக்கு இந்த மாதிரி அனுபவம் ஆயிருக்கு அப்படின்னு உங்க அனுபவத்தை சொல்லலாம். உங்க ரகசியத்தை, கடவுள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈடுபாடோட இல்லைன்னா இந்த கிளாஸுக்கு சேர்த்து விட்டீங்களே, அதே ஒரு பெரிய இது இல்லைங்களா? அது நான் சேர்க்கல, இறைவன் தான் உங்களை சேர்த்தாரு. அதான் இந்த மாதிரி ஒரு சில நல்ல இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நீங்க சொல்லும் போதோ அதுல நம்மளுக்கும் கொஞ்சம் தெரிய வரும். அப்போ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயம் நீங்க பகிர்ந்துக்கணும். தெளிவா பேசுங்க, தைரியமா பேசுங்க, உங்க கருத்துக்கள் சொல்லுங்க. நான் நான் உங்க அளவுக்கெல்லாம் நான் ஒண்ணுமே கிடையாது. உங்க அளவுக்கு நான் பக்தியே இல்லை. பக்தியா சாமி கும்பிடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். இல்ல அந்த அளவுக்கு நல்லா வரீங்க பாருங்க. இப்போ டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணோன்ற அந்த எண்ணம் வருது தெரியுங்களா?
இப்போ அதுதான் முக்கியம். அது எவ்வளவு பெரிய பக்தி இறைவன். அப்போ இறைவன் வராரு, இறைவன் ஏதோ நம்மளுக்கு சொல்றாரு, இறைவன் தான் நம்மளுக்கு சொல்றாரு. அப்போ எவ்வளவு பெரிய பக்தி. இதுதான் தேவை. இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயம் நீங்க சொல்லணும் எல்லாருக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது நம்மளுக்கு தெரியாத கூட இருக்கலாம். அது உங்க மூலியமா நாங்க தெரிஞ்சுக்கலாம்ல. ஆமா ஆமா. அப்படி அப்படி சொல்லணும். அம்மா தேன்மொழி அம்மா சொல்லுங்கம்மா. ஐயா நமச்சிவாய வாழ்க. ஐயா வந்துடுறேன் இருக்காங்க ஐயா. ஒரு நிமிஷம் அதான் ஐயா வந்துடுறேன். வர வரைக்கும் ஏதாவது உங்க கருத்துக்கள் ஏதாவது சொல்லுங்களேன் கேட்போம். ஐயா வந்துட்டாரு. ஐயா வந்துட்டு அப்படி இடையில திடீர்னு காணாம போயிட்டேன் ஒரு 5 நிமிஷம். இறைவன் வந்து இந்த நமச்சிவாய வாழ்க ஐயா. சிவாய வாழ எல்லாரும் வரட்டுன்னு வகுப்பை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாரு என்னவோ அதுன்னு தெரியல. ஆக இறைவனை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எது இறைவன்? நமக்கு கண்ணிற்கு முன்பு தெரிகின்ற உருவம் சிவமா என்றால் நம் பெருமான் குருநாதர் சொல்கிறார், இந்த உரு சிவம் இல்லை. அப்படின்னா இது என்னன்னா, இது சிவனை போன்றது. ஒரு புகைப்படத்தை பார்த்து இது சொக்கர் என்றால் அது சொக்கரா என்றால் சொக்கருடைய உருவம், அவ்வளவுதான். அந்த போட்டோ வந்து சொக்கர் ஆகாது. அதுபோல அந்த திருமேனி சிவம் ஆகாது. ஆனால் சிவன் போன்ற சிவபெருமானை நமக்கு நினைவூற்றக்கூடிய ஒரு அடையாளம். சரி, உருவ வழிபாடு செய்வர்களுக்கு இது உரு. சிலர் அருவி, அவருக்கு உருவமே கிடையாது அப்படிங்கிறாங்க. அந்த அருவம் சிவமானா சத்தியமா கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, அருவம் சிவம்னா இந்த உருவத்தில் இருப்பது யார் என்று ஒரு கேள்வி வரும். அதற்கு அடுத்து ஒளி சிவம் என்றால் இந்த ஒளிதான் சிவம்னா மற்றதெல்லாம் என்ன? அந்த உருவம் சிவம் இல்லையா, அருவம் சிவம் இல்லையா? அப்படி ஒரு கேள்வி. அடுத்தது இறைவன் காற்றாகி எங்கும் கலந்திருக்கிறார் என்று கூறுகிறார். ஆக இந்த வெளியே அந்த பிரளயத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த பரமண்டலம் இருக்கிறதா, பரவெளிம்பாங்க. இந்த உலகம் எல்லாம் மிதந்து கொண்டிருக்கிறது. அந்த பரவெளி சிவமா என்றால் அதுவும் சிவம் கிடையாது. சரி, பால் மண்டலத்தில் இருக்கின்ற இருள் சிவமா என்றால் அதுவும் சிவம் கிடையாது. ஏன்னா இது சிவனை பற்றி சிந்திப்பதாக கூறிவிட்டு எதுவுமே சிவம் இல்லை என்றால் எது சிவம்? என்ன எது சிவம் அப்படிங்கிறத எப்படி உணர்வது அப்படின்னா அருமையா பேசுவார். உருவை, அருவை, ஒளியை, வெளியை, இருளை சிவம் என்று இராதே. அப்படியானால் எது சிவம்? மருளை பிரிந்த அறிவில் கண்டதனை பின்னமர எங்கும் செறிந்த பொருள்தானே சிவம். எது சிவம்னா, நம்ம மருள்னா அறிவற்ற தன்மை, அறியாமை என்று எடுத்துக்கொள்வோம். அறியாமையிலிருந்து வந்து பிரிந்து வந்து அறிவினால் நீ அதை காண்கிறாயோ, அந்த காண்கின்ற பொருள் எது குறைவில்லாமல் எங்கும் நிறைந்திருக்கிறதோ அந்த எங்கும் நிறைந்த பொருள் தானே சிவம். ஆக இந்த உருவம், அருவம், ஒளி, வெளி, இருள் இதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் நான் மருள் என்று ஏன் சொன்னார்னா, இதை சிவம் என்று இராதுன்னா இதெல்லாம் நம்முடைய கற்பனைக்கு நம் வழிபாட்டுக்காக நாம் படுத்தி கொண்டவை இந்த உருவம், அருவம், ஒளி, காற்று, இருள் இவையெல்லாம். ஆக இந்த உருவை, அருவை, ஒளியை, வெளியை, இருளை சிவம் என்று இராதே. இதுதான் சிவம் என்றால் உருவ செய்யறவன் அருவ வழிபாடு செய்யறவன் கூட சண்டை போடுவான். அருவ வழிபாடு செய்யறவன் உருவ வழிபாடு கூட செய்யறவன் கூட சண்டை போடுவான். இந்த ரெண்டையும் ஒளியை வழிபடும் இவங்க 2 பேருன்னு சண்டை போடுவோம். இப்படி ஒரே சண்டை நடக்கும் பொழுது அன்பே சிவம் எங்கே? அன்பு வடிவான சிவம் இவர்களை எவ்வாறு ஏற்றுக்கொள்ளும்? ஆக இது சிவம் கிடையாது.
எது ஒன்று நம்முடைய அறியாமையை நாம் அறியாமையிலிருந்து வெளிவந்து அறிவினால் கண்முன்னால் காண்கக்கூடியவற்றில் எது எங்கும் நிறைந்திருக்கிறதோ அந்த பொருள் சிவம். எல்லா பொருளிலும் எது நிறைந்திருக்கிறது? யாராவது சொல்லுங்களே. எல்லா பொருளிலும் எது நிறைந்திருக்கிறது? யாராவது? ராஜு. சுவை. சிவம் தான் நிறைந்திருக்கிறது. திங்கிறவனுக்கு சுவைதான் தெரியும், சோத்து பிண்டத்துக்கு வேற என்ன தெரியும்? எங்கும் குறைவில்லாம சுவைங்கிறது தின்னுட்டா தீர்ந்து போயிடும். அங்க பின்னமர குற்றமில்லாமல் எங்கும் எது நிறைந்திருக்கிறதோ அழகா சொல்றார். மருளை பிரிந்து அறியாமையிலிருந்து பிரிந்து வந்து அறிவில் நீ எதை காண்கிறாயோ அப்படி காண்கின்ற பொருளில் எது குறைவில்லாமல் எங்கும் நிறைந்திருக்கிறதோ அதுவே சிவம். அப்படின்னா எது? அப்படின்னா எது? ஐயா பிரபஞ்சம், இயற்கை. அதெல்லாம் இல்ல. அன்பு. பஞ்சபூதமா இருக்காரு ஐயா. எல்லாம் சிவமென நின்றார். அன்புதான் எங்கும் நிறைந்திருக்கு. மரம் அன்பினால் நிழல் தருது. மொழி எதுவும் கிடையாது. அன்பே சிவம். நான் ஏற்கனவே விடை சொல்லிட்டேன். அன்புதான் எங்கும். பசுமாடு ஒரு புல்ல எடுத்துங்க, மாடுக்கு தன் உடலையே தருது. மாடு திங்குது புல்ல, அதை நாக்க அரிக்கிறது கிடையாது. மாடு பால் கொடுக்குது, மாடு நம்ம உதைக்கிறது கிடையாது. மரம் நிழல் தருகிறது, நம்ம கிட்ட எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. நம்ம சுத்தி இருக்கிற எல்லாம் சூரியன், சந்திரன், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற ஒன்றே ஒன்று அன்புதான். சிங்கம் கூட அதுகிட்ட அன்பு காட்டுற மனிதர்கிட்ட மிக அழகா அன்பு காட்டும். ஆக இங்க விஞ்ஞான சம்பந்தர் மிக தெளிவா இந்த உருவமும் சிவம் இல்ல, உருவமற்றதும் சிவம் இல்ல, ஒளியும் சிவம் இல்ல, பரந்த வெட்ட வெளிய வழிபாடு செய்ய நிறைய பேர் இருக்காங்க. அந்த வெளியும் சிவம் கிடையாது, இருளும் சிவம் கிடையாது. இதெல்லாம் சிவன் நினைச்சிட்டு இருக்காது. எது ஒன்று உன்னுடைய அறியாமையை நீக்கி நீ எப்பொழுது உன்னுடைய மருள்னா அறியாமையை பிரிந்து நீ கண்டதுதான் உண்மை என்று நினையாமல் அறிவினால் கண்டதிலே எது குறையே இல்லாமல் குற்றமற எங்கும் செறிந்து கலந்திருக்கிறதோ அந்த பொருள்தான் சிவம் அப்படிங்கிற. எது எல்லா உயிரிடத்தும் இருக்கு? நாயில இருந்து மனுஷன்ல இருந்து எல்லா உயிரிடத்தும் அன்பு இருக்குல்ல, இருக்கா இல்லையா? ஆமாங்கய்யா. அப்ப எது சிவம்? அதான் அன்பே சிவம். ஆக சிவம் என்பது எதுவெனில், சொல்லலாம் பயந்துட்டு கம்முன் ஆயிட்டாயா. ஆமா, அன்புன்னு சொல்றதுக்கு சொன்னிருக்கீங்க அன்புதான் பெருசுன்னு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் சொன்னது பார்த்து சரி நான் அமைதி ஆயிட்டேன். அன்புதான் சிவம் அப்படின்றது. அதனால நீங்கள் காணக்கூடிய உருவமோ உருவமற்றதோ வெளிச்சமோ வெட்ட வெளியோ இருளோ சிவம் கிடையாது. அறியாமை, உங்களிடத்துல அறியாமையை ஒரு பக்கம் தூக்கி பிரிச்சு எரிஞ்சு போட்டு உங்க அறிவினால் நீங்கள் பல பொருள்களை பார்ப்பீர்கள். அந்த பல பொருள்களும் எது குறைவில்லாமல் நிறைந்திருக்கிறதோ எங்கும் கலந்திருக்கிறதோ அது சிவம். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு இருக்கிறது. அன்பில்லாத ஏதேனும் பிரபஞ்சத்தில் இருக்காங்க? இருக்கா? அப்ப எது சிவம்? அன்பே சிவம். சிவம். ஆக நீங்க வழிபடுகின்ற உருவத்தை வழிபடுங்க, அருவத்தை வழிபடுங்க, ஒளியை வழிபடுங்க, இருளை வழிபடுங்க, வெட்ட வெளியை வழிபடுங்க, எதையோ வழிபடுங்க. ஆனா அது சிவம் கிடையாது. ஏன் கிடையாது என்றால் அது உங்களுடைய அறியாமை. உங்கள் அறிவுக்கு எட்டிய வண்ணம் ஒரு உருவத்தை தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்தீர்கள். ஆக அண்டம் கடந்த பொருள், அளவில்லது ஒரு ஆனந்த வெள்ள பொருள்,
பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்று பல்லாண்டு கூறுதுமே நான் என்ன அப்படி எது நீடித்திருக்கும்? அன்பு மட்டும்தான், உண்மை அன்பு மட்டுமே நீடித்திருக்கும். இறைவன் நம்பால் கொண்ட அன்பினால் இத்தனை அண்ட சடாட்சரங்களை படைத்து இத்தனையே செய்யறான் இல்லையா? ஆக அந்த அண்டம் கடந்த பொருள் அளவில்லது ஒரு ஆனந்த வெள்ளப்பொருள், ஆனந்த வெள்ளப்பொருள். அன்பிருந்தால் தானே ஆனந்தம். ஆக பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் அது சிவம். ஆக எந்த பொருள் எல்லா உயிரிடத்தும் நீக்கம் இல்லாமல் ஒரே மாதிரியாக இருக்கிறது அதுதான் சிவம் என்று இன்னைக்கு நம்முடைய குருஞான சம்பந்த பெருமான் நமக்கு ஒரு அற்புதமான செய்தியை தந்திருக்கிறார். ஆக என்ன செய்யணும்? நம்ம அந்த பாடலில் கூறியது போல நீங்க உருவத்தை வழிபடுங்க, அருவத்தை வழிபடுங்க, ஒளியை வழிபடுங்க, வெளியை வழிபடுங்க, இருளை எதை வேணாலும் வழிபடுங்க. ஆனால் இதுதான் சிவம் என்று அதற்காக அடித்துக் கொள்ளாதீர்கள். இதுதான் சிவம் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை நினைத்துக் கொள்வதால் தான் இவ்வளவு பிரச்சனை. அதனால அப்படி எதையோ நினைச்சுங்க. ஆனால் உங்களுடைய அறியாமையை நீக்கி அறிவினால் நீங்கள் காணக்கூடிய பொருளில் எது கொஞ்சம் கூட ஒரு பொருள் இருந்து எல்லா பொருளிலும் எது நிறைந்திருக்கிறதோ அந்த பொருள்தான் சிவம். உருவை அருவை ஒளியை வெளியை இருளை சிவம் என்று இராதே. மருளை பிரிந்து அறிவிற்கண்டதனை பின்ன மர அறிவில் எதை பார்த்தாயோ அது அதில் குறைவில்லாமல் எங்கும் செறிந்த பொருள்தானே. எங்கும் குறைவில்லாமல் எல்லா பொருளிடத்தும் எது எங்கும் நீக்கமர நினைந்திருக்கிறதோ அந்த பொருள் சிவம். என்ன? உருவை அருவை ஒளியை வெளியை இருளை சிவம் என்றிராதே. மருளை பிரிந்து அறிவினால் கண்டதிலே எது எங்கும் குறைவர நீங்காமல் இருக்கிறதோ அதுவே சிவம். மரம் செடி காத்து எல்லாம் நீங்க கண்ணு முன்னால பார்த்த எல்லாமே அன்பு. ஒரு புல்லு கூட தன்னாலான ஒரு சிறு கலரா ஒரு பூவை கொடுத்து நம்மளை மகிழ்விக்கு இல்ல. ஒரு அப்படியே மரம் அப்படி லேசா என்னப்பா வெயில்னு ஒரு மரத்தடியில் நின்னா நிழல் தந்து என்ன பண்ணுது? நமக்கு விசிறி விடுது, காற்று தருது இல்ல. அப்படி ஒன்றை யோசிச்சு பாருங்க. எல்லா ஒரு இடத்தும் குறைவில்லாமல் இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, அன்பு. அதனாலதான் நம்ம பெரியவங்க ஒரே வார்த்தையா சொன்னாங்க, அன்பே சிவம். அன்பே சிவம்னா எது? கண்முலாக எல்லாம் சிவம், எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி. ஆக தெளிவாக இருந்து எல்லோரும் அன்பே சிவம் என உணர்ந்து எல்லோரிடத்தும் அப்பாவா அம்மாவா மாமனா மாமியா தலைவனா குழந்தையா மனைவியா உறவுகளா சுற்றமா எது மரமா செடியா ஆடா மாடா எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இந்த பூமி கூட நம்பால் கொண்ட அன்பினால் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. அகழ்வாரை தாங்கும். அதை போட்டு கீறி குழி வெட்டியா ஹைட்ரா போட்டு பள்ளம் பண்ணா கூட தண்ணி கொடுத்து காப்பாத்தும். அது அன்புதானே இல்ல? மலையை போட்டு சின்ன வேணா ஆக்கி வெளிநாட்டுக்கு வித்தா கூட அது ஏசி ரூம்ல வேணா உட்கார வைக்கிறது இல்லை, அன்புதானே. ஆக எங்கும் நிறைந்த பொருள் எது? அன்பு. அன்பே சிவம். அந்நிலை எல்லோருக்கும் உருவாகி அடியேனுக்கும் சித்திக்க எல்லாம் அல்ல என் தந்தை மேற்று மீனாய் சொக்கநாத பெருமான் திருவடியை வணங்கி வேண்டி நிறைவு செய்கிறோம். சில உயர்ந்த விஷயங்கள் பேசும் பொழுது இந்த ஆள் அப்பப்ப மைக்க கட் பண்ணிடுவார். என்னன்னு யாருக்கும் புரியக்கூடாது. அப்படி ஒரு தலைவர் எங்க கம்பெனியில இருக்கார்.
என்ன பண்றது? சரி, அப்படியும் ஒரு தலைவர் தேவையில்லையா? என்ன சசி? ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா. நீங்களும் எல்லா இடத்துலயும் அன்பா இருந்தாதான் உங்களுக்குள்ளும் சிவம் இருக்காது. சில இடத்துல அன்பா, சில இடத்துல நாய் மாதிரி விழுந்தோமா, அது சிவம் இல்ல, நாய். நாய் கூட அன்பு இருக்கும். நான் மனிதனா இருந்துட்டு நாய் மாதிரி வல்லு வல்லுன்னு குலைக்கிறான்னு திட்டு. கோயில்ல பிரசாதம் கொடுக்குறப்பெல்லாம் சில ஆட்கள் நாயா மாறிடுவாங்க. அவன் வரிசை நெல்லு கத்துற பார்த்தா லொல்னு கத்துற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் மாறிடக்கூடாது. கண்டிப்பா உயிர்களிடத்து அன்பு வேண்டும். என்ன? அன்பே சிவம். இத நாளையில இருந்து எல்லாம் கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்க. அப்பதான் இருந்தாலும் நிறைய சோதனை எல்லாம் வைப்பாரு. எல்லார்ட்டையும் சண்டை போடுற மாதிரி ஏதாவது பண்ணுவாரு. தேவையில்லை வீட்டுல கட்ட வைப்பாரு. என்னுடைய பேச்சு எப்ப கேட்க ஆரம்பிச்சனோ அன்னையில இருந்து நான் வீட்டுல யாரை பார்த்தாலும் இந்த மாதிரி அன்பே சிவமா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. சண்டை சச்சரவு இல்லாம நிம்மதியா ஐயாவுடைய புண்ணியத்துல போயிட்டு இருக்கு ஐயா. பரவாயில்லையே ஐயா. அதான் சொக்கதையா என்னைக்கு சந்திச்சு அந்த காதால கேட்க ஆரம்பிச்சனோ அதுல இருந்து எனக்கு நல்லா இருக்கு ஐயா. அதுதான் எனக்கு அந்த சொக்கதையா வழிகாட்டியது. சொக்கர் தான் எல்லாருக்கும் வழிகாட்டு. அதுல என்ன மாற்றம்? அதேதான் ஐயா. சுப்பிரமணியம் ஐயா. நமச்சிவாய. நமச்சிவாய. வாழ்க. எங்க வாழ்த்த விட்டுருக்கீங்க? உடனே இந்த அன்பே சிவம் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்க. அருவமோ உருவமோ எதையும் இருந்தாலும் அன்புங்கிறது ஒண்ணு இருந்தாதான் அடிப்படை. அதுதான் நமக்கு தேவை அப்படிங்கறத நல்ல அருமையா இப்ப சொல்லியிருக்காரு. பொதுவாகவே எல்லாரும் அன்பேசன் கோயில் எல்லாம் கூட இருக்குங்க. பட் ஆனா இன்னைக்கு நீங்க சொல்றது ஞான சம்பந்தருடைய அருள் வாக்குன்னு எடுத்துக்கிட்டா கூட எந்த ஊர் நீ கடைசியா சொல்லும்போது என்ன சொல்றீங்க? எவ்வுயிரும் இன்புற்று வாழ்வுன்னு சொல்றீங்க இல்ல? அப்போ அந்த அன்பு இருந்தா தான் நம்ம அதுக்கு அந்த லைனுக்கு வர முடியும். அதனால நீங்க உங்களுடைய வாக்கு சொக்கர் வாழ்க்காக எடுத்து நாங்க அன்பாவே இருக்கு. நான் எப்பவுமே எல்லாத்தையும் கோவமே வராதுங்க. இது கொஞ்சம் அந்த அன்பு கொஞ்சம் அதிகமா பொழியலாம். ஏன்னா மரத்து வெட்டினா கூட குளிர்ச்சியான காத்து தருது, நிழல் தருது. நீ சொல்ற மாதிரி தண்ணி கொடுக்குது, மரத்து கிளையில காத்து வருது, அதான் காட்டுதுங்க. அதனால இறைவன் உருவத்தை வந்து நம்ம உருவமா பார்த்தாலும் சரி, அருவமா எங்கும் குறைவில்லாமல் நிறைந்திருக்கிறதோ அது நிச்சயம். அதான் நிச்சயமா இருப்பதுன்னு சொல்லாங்களா ஐயா? அன்புங்கிறது நிச்சயமா எது எங்கும் நிறைந்திருக்கிறதோ அதான் சிவம். சந்தோஷம் சந்தோஷம். பரவாயில்லைங்களே, இப்பெல்லாம் நல்லா செட்டில் ஆயிட்டீங்களா? ஒரு தேவையில்லாத ஏதாவது பேசுனா குரலை கெடுத்துருவாரு, உடம்பு கெடுத்துருவாரு. இப்ப அத்தியாவசியமா பேசுறதுனால விட்டு வச்சிருக்காரு. நல்லது நல்லது. கொஞ்ச நாளைக்கு விட்டு வச்சுட்டோம். ஓட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். புறா கழுத்தேன்ட்டாரு. இப்ப கூட 2 தடவை பிடிச்சது, நடுவில் வந்துருச்சு. இல்ல, நடுவுல அப்படியே போன் கட் ஆயிடுச்சு. அதான் என்ன திடீர்னு கட் ஆகுது பார்த்தா அப்புறம் லைன் வந்துருச்சு. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம். நன்றிங்க நன்றிங்க. அதனால எளிமையா பாடிட்டாங்கல்ல. அதெல்லாம் கடவுள் நம்பாதுன்னா நல்லா கவனிச்சு பாருங்க. உருவ வழிபாடு செய்ய கடவுளுக்கு உருவம் எதுன்னா அருவ வழிபாடு செய்யறவங்க உருவ வழிபாட்டுக்காரங்க சண்டை போடுவான். நீங்க படிக்கட்டுன்னு சொல்லிட்டீங்க. அவங்க படிக்கட்டு இதெல்லாம் இல்லடா, இதெல்லாம் கடந்து எது எல்லா இடத்துலயும் உன்னுகிட்ட எது எல்லா இடத்துலயும் நீக்கம் வரை எல்லா உயிரிடத்தும் எது நிறைந்துள்ளதோ அதுவே சிவன்னாரு. யாரோ கை தூக்குறாங்க. யாரு? சஞ்சய் இல்லையா? லிங்கராஜ் ஐயா. லிங்கராஜ் ஐயா. ஐயா சொல்லுங்கய்யா. லிங்கராஜ் ஐயா. காணுமே. அவர் லெஃப்ட் ஆயிட்டார் ஐயா. சிக்னல் கட் ஆயிருச்சு என்னவோ. அவர் பேருந்துல வந்துட்டே வகுப்பு கேட்கிறாரு. ஓ சரி சரிங்க ஐயா. இந்த அன்பே சிவன் சொல்லணும். இந்த அன்புங்கிற வார்த்தை திருமுறையில வருதுங்களா ஐயா? என்ன கொடுமையா இருக்கு.
நிறைய இடத்துல வருதுங்களா? திருமுறையில அன்பு, திருமுறையே அன்புதான். அதுல அன்பு அடியாப்பா எவ்வளவு இடத்துல வருது என்ன இல்லைங்களா? சரிங்க சரிங்க சரி. நீங்க இந்த தியாகராஜனுடைய சொற்பொழிவு எல்லாம் கேட்டா இப்படிதான் ஆய்வுன்னா திருமுறையில எந்த சொற்பொழிவும் கேட்கறது கிடையாது. நீங்க உங்ககிட்ட தான் வந்திருக்கிறேன். நீங்க நான் அதனாலதான் கேட்கிறவங்க நானு. சில முட்டாள்கள் எடுத்ததுக்கெல்லாம் எங்க பெரிய புராணத்துல இருக்காமாங்க. பெரிய புராணத்துல தமிழ் முறை வேள்வி கிடையாது, கும்பாபிஷேக பதிகம் கிடையாது. அதுக்கு அதெல்லாம் கேட்டா சண்டைக்கு வந்துருவானுங்க. ஆனா நம்ம ஏதாவது அறவழி வாழ்க்கைய பெற்றோருக்கு சோறு போடு அதெல்லாம் சொல்ல இந்த 5 கடமைகளை சொன்னா எங்க திருமுறையில ஆதாரம் இருக்கான்னு காட்டுமானுங்க முட்டாள். அதுதான் கேட்டேன். அது மாதிரி திருமல ஐயோ அன்பெனும் பீடியுள் அகப்படும் மலையை பாடி திருமுறையில. ஆனா எவ்வளவு இடத்துல அன்பு, திருவாசகத்துல அன்பு, ஐயோ வாசகத்துல பாதி அன்புதான் இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டாங்க டக்குன்னு டக்குன்னு சொல்லிடுவீங்களா? அதனாலதான் கேட்டேன். இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டுங்க. ஆனா நீங்க படப்படன்னு சொல்லிடுவீங்களா? அதனாலதான் கேட்டேன். அதனால நன்றிங்க நன்றி. இறைவன் எதுங்கம்மா லிங்கராஜ் ஐயா நம்ம கூப்பிடுறதுக்குள்ள இன்னும் வரலையா அவரு? சரி ராஜு, பெரியப்பா எல்லார்கிட்டையும் அன்பா இருங்க. அன்பா இருக்கிறீங்க, எல்லாத்தோட அன்பா இருக்கிறீங்க. ஆமா, இப்படி எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கும்னு நினைக்கக்குள்ளதான் வேணும்னு சண்டை போடுற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. பாரு அதை கட் பண்ணி எழுதிடலாங்கய்யா. அன்பாவே இருப்போம். சிவ சிவா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. வேறு தகவல்? நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. சுப்பிரமணியா கட்டாங்க. அவர் கிளம்பிட்டார். சரிங்க ஐயா சரிங்க ஐயா. 9வது போகுதுல்ல. எல்லாம் நல்லா இருங்க. அம்மா பதிவு ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க ஐயா. சரிங்கம்மா. சரிங்க ஐயா. எல்லாம் நல்லா இருங்க. நமச்சிவாய வாழ்க. பரவாயில்ல, 5 நிமிஷம் முன்னாலேயே கட் பண்ணிட்டோம். பரவாயில்ல, இன்னைக்கு தான் டைம் கீப் அப் பண்ணிருக்கோம். கழிச்சு வந்தோ கரெக்டா வந்தீங்க, எண்டும் கரெக்டா ஆயிடுச்சுங்க ஐயா. ஆமாங்க. நாளைக்கு அமைதியா நாளைக்கு இலங்கையில இருந்து ஒரு அன்பர் அவர் பேரு வினோதன். அப்படி அவர் இன்னைக்கு வகுப்புல இணைக்க சொன்னாரு, இணைக்கல. இன்னைக்கு வகுப்புக்கு வரேன்னாரு. அவரை இணைச்சு விடணும். அவர் நான் கூட கதைச்சு எனக்கும் தமிழ் இலங்கை தமிழ் போல் வந்துருச்சு. ஐயா அந்த இவங்க வரலீங்களா ஐயா? அந்த அக்கா உங்க கூட ஊர்ல இருந்தாங்களா, அவங்க வரதில்ல கிளாஸ் ஐயா? யாருங்கம்மா? உங்க தங்கச்சிங்க ஐயா. தங்கச்சிங்க ஐயா, தங்கச்சி மீனாட்சி அம்மா. மீனாட்சி எல்லாம் காணும். அவங்க போன் நம்பரையே துண்டிச்சுட்டாங்க. நான் போன் பண்ணா எடுக்கிறதே இல்லை. சரிங்க ஐயா சரிங்க ஐயா. அவங்க நாங்க கடவுளா இருந்தாலும் தொடர்ந்து கடவுள் நம்மகிட்ட பழகினா கடவுளை விட்டு பிரிஞ்சிருவாங்க. அதனாலதான் கடவுள் யாருக்கும் காட்சி தர்றதில்லை. அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. கொஞ்ச நாள் என்ன சூழ்நிலையே தெரியல. வீட்டுல யாருமே போன் எடுக்க என்ன பண்ண, யாருமே போன் எடுக்கல. அதுதான் பிரச்சனை. என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியல. சரிங்க சரிங்க. ஒருவேளை அவங்க வெளியூர் போயிட்டாங்களா என்ன மூலமா? அவங்க எங்க ஊருக்கு போறாங்க? யாருமே அவங்க அக்காங்க தம்பி யாருமே போன் எடுக்கல. சரிங்க சரிங்க. ஏதோ சூழ்நிலை இருக்கும், அப்புறமா வருவாங்க. ஆமா, திடீர்னு வந்தாங்க, திடீர்னு காணும்.
மறுபடியும் எத்தனை ஆண்டுகளோ யாருக்கு தெரியும். இல்ல வருவாங்க ஐயா. ஐயா அப்ப சொக்கரைய பார்க்க வருவாங்க. ஏன்னா இறைவன் அவங்களுக்கு ஓய்வு கொடுத்திருப்பாங்க ஐயா. என்ன கண்ணு? இறைவன் அவங்களுக்கு ஓய்வு கொடுத்திருப்பாங்க. இல்ல சொக்கரிட்ட யாராவது அதிகமா பழகினா ஏதோ ஒரு சூழல்ல அவங்க மறுபடியும் லைன்கே வரமாட்டாங்க. அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்படித்தானே ராஜு நம்ம அனுபவத்துல? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா, எவ்வளவு பேர் இல்ல? ஆமாங்க ஐயா, கண்டிப்பா. உம் அதெல்லாம் நினைச்சா இப்ப கூட நம்ம எல்லாம் இருந்தோமா, அதெல்லாம் நம்மளா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட நான் நினைச்சு பாக்குறேன் நிறைய வாட்டி. எவனாவது நம்புவாங்களா? யாருமே நம்ப மாட்டாங்க ஐயா, இது யாருமே நம்ப மாதிரி மாட்டாங்க. கோயில கஞ்சா வித்துட்டு இருந்தாங்க, பொம்பளை வித்துட்டு இருந்தாங்க, சாராயம் வித்துட்டு இருந்தாங்க. ஒரு ஆள் வந்தாரு, பிரதோஷம் தொடங்கினாரு, இந்த கோயில் இப்படி ஆயிடுச்சுன்னா எவனாவது நம்புவானா என்ன? யாருமே நம்ப மாட்டாங்க ஐயா, கண்டிப்பா. உம் நம்மள தவிர இருந்து கூட இருந்தவங்களை தவிர யாரும் நம்ப மாட்டாங்க. யாரும் அங்க யாரும் இல்லையா? அந்த மாதிரி பிரதோஷம் வந்து அட்டன் பண்ணவங்க, பூஜை பண்ணவங்க யாருமே அங்க இல்லையா? எல்லா ஏரியா விட்டு எல்லாம் நல்லா வசதி ஆயிட்டாங்க.